பண்ணியிருந்தாப்புல. நடிப்பின் பிதாமகன் அவரோட படம் தங்கலான் பார்த்துட்டேன். ரொம்ப ரொம்ப அருமையா இருக்கு. ரொம்ப சூப்பரான ஸ்கிரிப்டை ரஞ்சித் வந்து எடுத்து சூப்பரா படம் எடுத்திருக்காரு. விக்ரம் அண்ணன் ஆக்டிங்ல தூள் கிளப்பியிருக்காரு. கண்டிப்பா ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கு. இண்டிபெண்டன்ஸ் டே அன்னைக்கு ரிலீஸ் ஆயிருக்கு. இன்னைக்கு அவரோட ஃபேன்ஸ் எல்லாருக்குமே ஒரு பெரிய ட்ரீட் தான். வேற லெவல் படம் சூப்பரா இருக்குங்க. படத்துல என்ன சொல்லியிருக்காங்க? விக்ரம் அண்ணனோட ஆக்டிங் எப்படி இருக்கு? விக்ரம் அண்ணாவோட ஆக்டிங்கு செம தூள். அவரோட ஆக்டிங் வந்து காசில இருந்து நல்லாவே இருக்கும். அவரோட ஆக்டிங் வந்து நடிப்பின் பிதாமகன் அவரு. அதனால வந்து ஆக்டிங்க்கு பஞ்சம் இல்லைங்க. சூப்பரா நடிச்சிருக்காருங்க. அதனால உடம்பு வற்புறுத்தி பிதாமகனுக்கு அடுத்த படம் வந்து அவார்டு வாங்க போது பட்டைய கிளப்ப போகுது. ஜி பிரகாஷ் மியூசிக் செம்மையா இருக்கு. ரஞ்சித் அண்ணன் விக்ரம் சாரை நல்லாவே யூஸ் பண்ணியிருக்காரு. அவரோட டைரக்ஷன் வந்து நல்லா பக்காவா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. இந்த படம் கண்டிப்பா அவார்டு வாங்குங்க. ரஞ்சித் அண்ணன் எப்பயுமே ஸ்கிரிப்ட் பண்ணும்போது ஒரு அடித்தள மக்களுக்காக போராடுற ஸ்கிரிப்டா தான் நிறைய ரெடி பண்ணி பண்ணுவாரு. ஏன்னா அவரோட பழைய படம் நிறைய பார்த்துருப்போம். எல்லாமே அப்படிதான். இதுவுமே அந்த மாதிரி ஒருத்தருக்காக போராடுற ஒரு படம் தான். தங்க சுரங்கத்துல இருக்கவங்களுக்காக போராடுறது. ரொம்ப ரொம்ப நல்ல ஸ்கிரிப்ட். அவரோட முயற்சி ரொம்ப சூப்பரான முயற்சி. இது பெரிய வெற்றி அடையணும். ஏன்னா இந்த மாதிரி ஸ்கிரிப்ட் எல்லாம் நிறைய பேர் பண்ண மாட்டாங்க, ஓடாது அந்த மாதிரிலாம் நினைப்பாங்க. அண்ணன் சூப்பரா எடுத்திருக்காரு. வாழ்த்துக்கள் அண்ணனுக்கு. எல்லாரும் வந்து பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. தேங்க்யூ. அதிருதுங்க, மியூசிக் அதிருது. மேனாமணிக்கு சாங்லாம் தியேட்டர்ல ஒரே டான்ஸ் தான் பார்த்துங்க. செம்ம டான்ஸ், செம்ம ரெஸ்பான்ஸ். படத்துல என்ன சொல்ல வந்திருக்காங்க? படத்துல வந்து தங்கலான் படத்துல என்ன சொல்ல வந்திருக்காங்கன்னா, ஒரு தங்க சுரங்கத்துல என்னென்னலாம் நடக்கும், எந்த மாதிரிலாம் அடிமைப்படுத்தி வேலை வாங்குவாங்க, அங்க என்னென்னலாம் அநியாயம்லாம் நடக்குது, அதை பேஸ் பண்ணின கதை தான். அவங்களுக்கான ஒரு போராட்டம், அந்த ஒரு கதை தான் இது. ரொம்ப ரொம்ப சூப்பரான கண்டென்ட்டு. ரொம்ப சூப்பராகவே எடுத்திருக்காரு ரஞ்சித். கண்டிப்பா படம் பிளாக் பஸ்டர் ஹிட் ஆகும்னு நினைக்கிறேன். நிறைய அவார்ட்ஸும் வாங்குவாங்க. வெள்ளைக்காரங்க வந்து ஏழை பாவப்பட்ட ஏழை ஜென்மத்தை யூஸ் பண்ணி அவங்களோட தங்க வயல்ல வேலை செய்ய வச்சு அவங்களோட உழைப்பை சுரண்டி இவங்க ஆசத்தை இது பண்ணி சாப்பிட்றானுங்க. ஓகே, ரஞ்சித் அண்ணன் டைரக்ஷனுக்கு இந்த ஸ்கிரிப்டுக்கு எவ்வளவு மார்க் போடுவீங்க? 10க்கு 10 போடலாங்க. 10க்கு 10. எல்லாருமே அவங்க கேரக்டரை ரொம்ப ரொம்ப பக்காவா சூப்பரா பண்ணியிருக்காங்க. அந்த கெட்டப்லாம் பார்க்கும்போதே ரொம்ப பயங்கரமா இருக்கு. விக்ரம் அண்ணன் எப்படிதான் அந்த கேரக்டரா வாழ்ந்தாருன்னே தெரியல. அது வேற யாராவது பண்ண முடியுமானும் தெரியல. வேற யாரையும் அந்த கேரக்டர்ல வச்சு யோசிக்க கூட முடியல. ஏன்னா அவ்வளோ பிரமாதமா பண்ணியிருக்காரு கேரக்டரை. எல்லாருமே ரொம்ப ரொம்ப சூப்பரா நடிச்சிருக்காங்க. ஜிவி பிரகாஷ் மியூசிக் வந்து ரொம்ப ரொம்ப ஒரு பெரிய ப்ளஸ்ன்னு சொல்லலாம். எல்லா சாங்குமே ரொம்ப அருமையா கம்போஸ் பண்ணியிருக்காரு. இந்த மாதிரி ஒரு பழைய காலத்து ஸ்கிரிப்ட்னா அது ஜிவி மட்டும்தான் ரொம்ப ரொம்ப சூப்பரா பண்ண முடியும். ஏஆரும் ரொம்ப ரொம்ப சூப்பரா பண்ணுவாரு. இவர் ரொம்ப பிரமாதமா பண்ணியிருக்காரு. எல்லாருமே அவங்க ஒர்க்கை ரொம்ப ரொம்ப பர்ஃபெக்டா பண்ணியிருக்காங்க. தங்கலான் படம் டீமுக்கு படம் வெற்றி பெற நிறைய அவார்டு வாங்க வாழ்த்துக்கள். மற்ற கேரக்டர்லாம் எப்படி நடிச்சிருக்காங்க? ஏன்னா பெரிய பெரிய ஆர்டிஸ்ட் நிறைய பேர் நடிச்சிருக்காங்க. அவங்களோட கேரக்டர்லாம் எப்படி நடிச்சிருக்காங்க? ஆர்த்தி கேரக்டர்லாம் வேற லெவலுங்க. படத்துல கண்டிப்பா விசில் சத்தம் பறக்குது. அப்புறம் கங்கம்மா கேரக்டர் வேற லெவலு. அப்புறம் பசுபதி சார் வந்து அவரும் நல்லா நடிச்சிருக்காரு. படம் பிளாக் பஸ்டர் ஹிட்டா வாய்ப்பு இருக்கா? ஆஸ்கார் அவார்டு வாங்க வாய்ப்பு இருக்குங்க. ஓகே, சூப்பர் சூப்பர். படம் செம்மையா இருக்கு. இங்கிலீஷ் படம் நல்லா இருக்குடா. படம் செகண்ட் ஹாஃப் கேவலமா இருக்கு. ரோஸ் பீச் ஒன்லி பீச் ப்ரோ. வரலாறு பேசுவோம் சேனலுக்கு வந்து லைக் போடுங்க, சப்ஸ்கிரைப் போடுங்க, பெல் டம் டம்னு அடிங்க. தேங்க்யூ.